ஆரோக்கியமாதான் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு, கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகுந்த அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் இன்றைய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துமஸ் என்பது நம் அனைவருக்கும் புது ஒளியையும் நம்பிக்கையும் கொண்டு வரும் பண்டிகை. இன்றைய மாலை நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுகிறோம். இதழ்களில் சிரிப்பும் இதயங்களில் மகிழ்ச்சியையும் கொண்டு நாம் வாழ்ந்து வரும் வாழ்க்கையின் அழகையும் அதே சமயம் புதியதொரு ஆர்வத்தையும் கொண்டு வரும் தருணமாகும் இந்த கிறிஸ்துமஸ். இந்த இனிய நாளில் முதலாவதாக இறைவனை ஆராதிக்கும் விதமாக இந்த தெய்வீக பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அடுத்ததாக இன்றைய நாளில் இறைவன் நமக்கு கூறும் வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். அனைவரும் விசுவாசத்தோடு பங்களிப்போம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 18 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்று உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால்
உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின்வரும் இவர் என்னை விட உன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த பொருளில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அடுத்ததாக ஒரு அருமையான பாடலை பாட திருமதி தெரேசா அக்கா அவர்களை அழைக்கிறோம். உங்கள் அனைவரையும் வரவேற்கும் விதமாக வரவேற்புரையை வழங்க ரிமோ அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பு மனம் மலர்ந்திட, அகிலத்தில் பாவம் மறைந்திட, மார்கழி பனியிலே மாட்டுத் தொழுவத்திலே உதித்த இளம் விடியல், கருணையின் சிகரமாய் கடவுளாய் பிறந்தவர், தியாகத்தின் திருவுருவமான இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதராக அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் தினத்தை நம் அன்பியத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக கொண்டாட இருக்கும் இந்நன்னாளில் இங்கு வருகை தந்துள்ள நம் பங்கையும் நம் பங்கு மக்களையும் நம் பங்கில் உள்ள அனைத்து அன்பியங்களையும் ஆன்மீகத்திலும் அன்பின் பாதையிலும் நம் அனைவரையும் வழிநடத்தும் நம் பாசமிகு பங்கு தந்தை ஃபாதர் கிறிஸ்டோபர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவரை கௌரவிக்க பிளீஸ். மேலும் நமது கிரைஸ்ட் கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கும் ஃபாதர் ஜேம்ஸ் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். அவரை கௌரவிக்க டேவிட் அண்ணனை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நமது அன்பியத்தை நல்லதோர் அறிவுரைகளாலும் விசுவாசத்திலும் நம் அன்பிய குடும்பங்களை வழிநடத்தும் சிஸ்டர் மாதுரி அவர்களையும் நம் இல்ல விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் சென்ட் ஆன்ஸ் இல்லத்திலிருந்து வருகை தந்திருக்கும் சிஸ்டர் இமல்டா சுப்பீரியர் சிஸ்டர் அவர்களை நமது விழாவிற்கு வருகை தந்ததற்கு மேலும் சிஸ்டர் பிரவீனா HM சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் கீழச்சேரி சிஸ்டர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் நமது சென்ட் ஜோசப்
Hospital Kerecheri, St. Anne's Sisters, Sister Shamala and Sister Aarthi அவர்களையும் நம் விழாவிற்கு வருகை தந்ததற்கு நன்றி தெரிவிக்கிறோம். அவர்களையும் கௌரவிக்க Sister ராணி அவர்களையும் மேலும் நமது அன்பின் தூண்களாக நம்மை பாதுகாத்து நம்மை தாங்கி வழிநடத்தும் நம் அன்பிய பொறுப்பாளர்களையும் மேலும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வழியிலும் அவர்களது விசுவாசத்தையும் ஜபத்தையும் அவர்களது வாழ்க்கை அனுபவங்களையும் கொண்டு நமக்கு முன்மாதிரியாக இருந்து நம்மை வழிநடத்தும் நமது அன்பிய மூத்தோர்களையும் நமது அன்பியத்தில் உள்ள அனைத்து இறைமக்களையும் இளையோர் இளம்பெண்களையும் மேலும் குறிப்பாக கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற இந்நாளிலே மழலைகளாய் நம் இல்லத்திலே மலர்ந்திருக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகளையும் நம் அன்பிய குடும்ப விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மகிழ்ச்சியான இந்த தருணத்திலே இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடும் ஆனந்தத்தோடும் வரவேற்கிறோம். அடுத்தது இப்பொழுது அரங்கமே அதிர போகிற நிலையில் ஒரு நல்ல ஒரு பாடலை பாட டேவிட் அண்ணாவை அழைக்கிறோம். இந்த பாட்டு நம்ம ஏற்கனவே பாடி இருக்கிறோம். இந்த பாட்டுக்கு நமது பங்கு தந்தை ஏற்கனவே ஒரு கேடையும் வழங்கியிருக்கிறார். அந்த கேடை நம்ம பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறோம். போகும்போது பாடலை காமிக்கலாம். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். சேர்ந்து பாடுறதா பாடலாம். மண்ணில் வந்து மன்னன் பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மங்கள் மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இரவும் குளிரினிலே மாமரி மகளாய் வந்துவிட்டார். மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகளாய் வந்துவிட்டார். மாங்குதலடையும் தூரத்திலே மாங்குதலடையும் தூரத்திலே மாயோரமாய்க்கும் பிறந்தாரே. Happy Christmas, Happy Christmas, Happy Happy Christmas, Happy Christmas, Happy Christmas, Happy Happy Christmas. இந்த மண்ணில் வந்து மண்ணில் என்று பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இந்த மண்ணில் வந்து மண்ணில் என்று பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். ஒரு நல் மனம் கொண்டவர்கள் நல்வனம் கொண்டவர்கள் முன்னாடி கண்டிடவே அமைதியின் வேடன் அடலிலே அமைதியின் வேடன் அடலிலே அழகிய குழந்தையை Happy Christmas, Happy Christmas.
எப்ப உங்களுக்கு கேடை கொடுத்தான்ற மாதிரி ஃபாதர் உங்களுக்கு தெரியுது. பட் ஆனா ஃபாதர் கொடுத்தாரு. எந்த ஃபாதர் பாத்தீங்கன்னா பிரவீன் ஃபாதர். சாரி சார். அடுத்ததாக இப்பொழுது யாரும் தூங்கி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதே பரவசத்திலே அவங்க வச்சுக்கிறதுக்காக அடுத்ததாக ஒரு விளையாட்டு. விளையாட்டுக்கு ஒரு 2 குழு வேணும். 2 குழுவுல மினிமம் 4 பேர் வேணும். இந்த பக்கம் ஒரு 4 பேர் வாங்க, இந்த பக்கத்துல இருந்து ஒரு 4 பேர் வாங்க. இதுதான் 2 குழு. இது ஒரு குழு, இது ஒரு குழு. இதுல ஒரு 4 பேர், இதுல ஒரு 4 பேர். ஒண்ணும் இல்ல, ஒரு பைபிள் வசனம் சொல்லுவேன், அதுல கடைசியா இருக்கவங்கிட்ட சொல்லுவேன். அவங்க வந்து லாஸ்டா இருக்கவங்க நான் சொன்ன பைபிள் வசனத்தை கரெக்டா சொல்றவங்களுக்கு பிரைஸ் இருக்கு. இதுல ஒரு 4 பேர், இந்த சைட்ல இருந்து ஒரு 4 பேர், இந்த சைட்ல இருந்து ஒரு 4 பேர். பெரியவங்க சின்ன பசங்க பெரியவங்க நர்சன் வாங்க, மெஸ்ஸி டீச்சர் வாங்க. வாங்க இந்த 2 பேர் தான் வந்திருக்கீங்க. 2 பேர் இந்த வார்த்தை கரெக்டா இருந்ததை நம்ம ஃபாதர் வந்து தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வார்த்தையை நான் ஃபாதர் கிட்ட சொல்லிடுவேன். ஓகேங்களா? இந்த பக்கம் இந்த குழு, நீங்க இந்த பக்கம் அந்த குழு 4 பேர் ஒரே லைனா நின்றுங்க. ஒரே லைன், இதுல ஒரு 4 பேர் ஒரே லைன் நின்றுங்க. ஒரே லைன் முன்னாடி வாங்க. இதுல வந்து கேட்கிறவங்க சொல்றவங்க, கேட்கிறவங்க நல்லா கேட்டா சொல்றவங்க ஃபர்ஸ்ட்ல நல்லா சொல்லுவாங்க, அதை முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு அப்படியே 4 பேர் ஒரே லைன் நின்றுங்க. அதாவது முதல்ல நல்லா காது கேட்கணும், கடைசியில நல்லா வாய் பேசணும். அவ்வளவுதான். சொல்லுங்க. 4 பேர் ஒரே லைன்ல நின்றுங்க. ஒரே லைன்ல யாரு பினிஷ் பண்ண போறாங்க, யார் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நீங்க ரெடி பண்ணுங்க. யாருமே தெரியக்கூடாது. பின்னாடி ஒருத்தர் நிக்கணும். இப்படி தெரியுங்களா? ஓகேங்களா? நான் இப்ப வந்து அந்த வசனம் வந்து ஃபாதர் கிட்ட காமிக்கிறேன். இப்ப வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன். காதுல தான் சொல்றேன், லாஸ்ட்ல இருக்கவங்களுக்கு. ஓகேங்களா? அன்பிய தலைவர் வந்து சொல்லுவாரு. கேப் இல்லைங்க, நீங்க சொல்றது நீங்க உங்களுக்கு முன்னாடி கேட்க கூடாது. இயேசு பிரபு 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லுவீங்க. இவங்களுக்கு வேற. ஓகே. ஹலோ ஹலோ ஓகே. நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க. ரெடி. இது சொல்லாதீங்க சார், இதை சொல்லிட்டோம். அப்படி சொல்லிடணுமா? ஓகே. அப்ப அதுக்கப்புறம் ஓகே. புது வசனம் வரும்போது நினைக்கிறேன். ரயில் பாக்குறீங்களா? தப்பா சொல்லிட்டாங்க ட்ரையல் அப்படின்றாங்க.
சீயோனை அகமகிழ்வாய் எருசலேம் மகளிரே பூரிப்படைவாய். நீங்க சொன்னது கொஞ்சம் அவங்க கேட்சி கேட்கல, அவங்க கரெக்டா பேசுறாங்க. சர்ச்சு யோனையாக மகிழ்வாய். நீங்க கோயில் போனீங்கன்னா மசிலிச்சர் கால கோயிலுக்கு போனீங்கல்ல, அவங்க தான் கரெக்டா சொல்லிட்டாங்க. அடுத்து அப்புறம் சொல்லுவாங்க. அப்புறம் ஃபாதர் அப்புறம் சொல்லுவார். கொஞ்சம் கம்மி தான். பரீட்சை ரொம்ப டஃப்பா இருக்கு நினைக்கிறேன். அண்ணா பேசு. இதோ ஆண்டவர் வருவார், அவருடைய சொல்லோ பொய்யாகாது. ஆண்டவர் தோன்றுவார், அவருடைய சொல்லோ பொய்யாகாது. இதோ ஆண்டவர் வருவார், அவருடைய இது புது இதுமா இந்த குழு இந்த குழுல ஒரு தப்பு பண்ணாங்க, அந்த குழுல 2 தப்பு பண்ணாங்க. ஒரு தப்பு பண்ணாங்க, ஒரு தப்பு பண்ண டீம் வின்னு. அதாவது மகளிர் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ஆண்டவர் தோன்றுவான்ற வார்த்தையை மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்லு அங்க இல்ல 2 தப்பு பண்ணிருக்கீங்க. ஆர்கியூ பண்ண கூடாது. மிக சிறப்பாக தவறாக ஒரு நிமிஷம் 2 குழுக்களும் மிக சிறப்பாக தவறாக சரியாக சொன்னீர்கள். உங்களுக்கு பரிசு வந்து பங்கு தந்தை கொடுப்பார். வாழ்த்துக்கள். யாரும் கேட்க மாட்டாங்க. மஸ்ட் நாளைக்கு காலை போட்டுக்கணும். அடுத்ததாக உங்கள் அனைவரையும் இப்பொழுது மீண்டும் சாந்தமாக வைத்துக் கொள்ள பங்கு தந்தை ஜேம்ஸ் அவர்களை கிறிஸ்துமஸ் மெசேஜ் கூறுவதற்காக அழைக்கிறோம். பங்கு தந்தை இவருங்க. எல்லாரும் பங்கு தந்தை தான். உங்கள் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்கள் சொன்னதாகவே பதில் சொல்ல மாட்டீங்களா? கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள் சொன்னேன். புரியலையா? புரியுதா? சரி சரி. அந்த மூட்ல இருக்கிறீங்க. ஐயோ இவரா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கா? சரி. கிறிஸ்தவ பிறப்பு செய்தி சொல்ல சொன்னாங்க. நிறைய செய்தி கேட்பீங்க இந்த வாட்டி. ஆனால் நான் உங்களுக்கு பெருசா செய்தி எல்லாம் சொல்ல போறது இல்ல. ஒரு ரகசியம் மட்டும் சொல்லிட்டு போயிடலான்னு பாக்குறேன். ரகசியம் சொல்லலாமா செய்தி சொல்லலாமா? ரகசியம் தான் வேணும்ல நமக்குலாம். ஓகே சரி. இப்ப இந்த ரகசியம் என்ன அப்படின்னா, நம்ம எப்படியோ கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். ஆனா கடைசியில அதுல ஒரு முழுமை இருக்குமா அப்படின்னா, எங்கேயோ ஏதோ முழுமை இல்லாம போக ஒரு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஏதோ ஒரு முழுமை இல்லாம, ஏதோ ஒரு வெறுமை கிறிஸ்து பிறப்பு கொண்டாடின பிறகும் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது என்ன காரணத்தினால வேணாலும் இருக்கலாம். அது வறுமை காரணமா இருக்கலாம், சரியான கொண்டாடாத இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம். இதுல ஏதோ ஒரு காரணத்தினால கிறிஸ்து பிறப்பு உண்மையான மகிழ்ச்சி தராம போகலாம். சரிங்களா? அப்ப உண்மையான மகிழ்ச்சி கிறிஸ்து பிறப்பு நமக்கு தரணும்னா அதை நம்ம எப்படி கொண்டாடணும் அதெல்லாம் நான் சொல்ல போறேன். சரிங்களா? கேட்கலாமா? ரைட். கிறிஸ்து பிறப்பு நம்ம கொண்டாடுறதுக்கு முன்னாடி ஒரு 4 வாரம் இருக்கு இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? அந்த 4 வாரத்தை என்னன்னு சொல்றோம்? திருவருகை காலம் அப்படின்னு சொல்றோம்.
யாரு வந்தா என்ன அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? திருவருகை காலம், இத வந்து திருச்சபை ரெண்டா பிரிக்கிறாங்க. சரியா? இந்த திருவருகை காலத்தை இந்த ரெண்டு பகுதியில என்ன பண்றாங்கன்னா, ஒரு பகுதி வந்து இறைவனின் இரண்டாம் வருகை. இரண்டாம் வருகைனா எது? கடைசியாக நமக்கு எதிராக அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புனித பெர்னாட் சொல்லும்போது சொல்லுவாரு, கிறிஸ்துவின் வருகை மூன்றாக இருக்கிறது அப்படின்னு ஒரு புனித பெர்னாட் சொல்லுவாரு. அதுல ஒண்ணு என்னவா அவர் சொல்லுவாரு, கிறிஸ்து நம்மிடையே வருதல், நம்மிடையே வருதல். ரெண்டாவது அவர் சொல்லுவாரு, கிறிஸ்து நமக்குள் வருதல். மூன்றாவது என்ன சொல்லுவாருன்னா, கிறிஸ்து நமக்கு எதிராய் வருதல். அப்ப நம்மிடையே வருதல் அப்படின்னா என்ன? நம்மளை போற ஒரு மனுஷனா வருவார இல்லைங்களா? நமக்குள் வருதல், அதான் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்லயும் சொல்றோம், கிறிஸ்து நம்மளுக்குள்ள பிறக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மூன்றாவது என்ன? நமக்கு எதிராய் வருதல். அப்ப இந்த முதல் இரண்டு பகுதியில, முதல் பகுதியில நம்ம எதை பார்ப்போம்னா, கிறிஸ்து நமக்கு எதிரான எப்படி வருவாரு? நீதிபதியா வருவார். வந்து என்ன கேட்பாரு? நம் வாழ்வில் நாம் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்ற கணக்கு கேட்பாரு இல்லையா? மத்தேயு 12:36 பார்த்தோம்னா, நம்ம பேசுற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் நாம் எதிரா வரல. அது நமக்கு பிரச்சனை இல்லாம, பயம் இல்லாம இருக்கணும்னா, இயேசுவின் முதல் வருகையை, அதாவது நம்முள் இயேசு வருவதை நாம் தடை செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? இரண்டாம் வருகை தீர்ப்பின் நாள் நமக்கு வந்து பயம் கொடுக்காம, கலக்கம் கொடுக்காம இருக்கணும்னா, இன்று இயேசுவின் நமக்குள் வருகின்ற வருகை நாம் அதை தடை செய்யாமல் இருக்க வேண்டும். அப்ப நான் அதை தடை செய்யாம இருக்கணும் அப்படின்னா, நம்ம விவிலியத்துல பாக்குறோம், இயேசுவின் இந்த பிறப்பு என்ன சொல்றாங்க? கொலோசியர் 1:15 சொல்லியிருப்பாங்க, கண்ணுக்கு புலப்படாத இறைவனின் சாயலாக இயேசு வருகிறார். கண்ணுக்கு புலப்படாத இறைவன் சாயலாக இயேசு வருகிறார். அப்ப நம்ம எல்லோரும் என்னவாக மாற வேண்டும் அப்படின்னா, இயேசுவை அணிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் சாயலாக நம்ம வாழணும். சரியா? அப்ப நமக்குள் இயேசு முழுமையா வரணும்னா ஒரே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். நிறைய நம்ம பேசுவோம், ஒரே ஒரு விஷயம் தான். இந்த காலத்துல நம்ம எல்லாருக்குமே கண்ணுக்கு படுகின்ற, நல்லா தெரிகின்ற புனிதர் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துமஸ்னாலே அந்த புனிதர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யார் அவரு? கிறிஸ்துமஸ்னாலே அந்த புனிதர். புனிதர்னு நான் சொன்னனால நீங்க எல்லாம் ரொம்ப யோசிக்கிறீங்க. சாண்டா கிளாஸ். கிறிஸ்துமஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன, இன்னைக்கு கூட பார்த்தோம்னா இத்தனை பேர் நம்ம தலையில குல்லா போட்டிருக்கோம் இல்லையா? எதுக்காக? சாண்டா கிளாஸ் நினைச்சு இல்லையா? இன்னைக்கு அவரோட எடுத்துக்காட்டு தான் நான் சொல்ல போறேன், சொல்லி முடிச்சிடலாம். அவரை எதனால சாண்டா கிளாஸ் ஆக்குனாங்க அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு, அத அவங்க வீட்டுல கொண்டு போய் போடுறாரு. என்ன செய்யல அவரு? அவங்க கிட்ட நீங்க பாவ வழியில போகாதீங்க, நீங்க இப்படி பண்றீங்கன்னு கேள்விப்பட்ட, இது எதுவுமே சொல்லல, போய் போட்டு வந்துட்டாரு. மூன்றாவது போடும்போது அந்த அப்பா பாத்துட்டாரு. பார்த்துட்டு அவரு கண்ணீரோடு இவர்கிட்ட வந்து இவர் காலில் விழுந்து அவர் சொல்றார், நாங்கள் எங்கள் ஆன்மாவை இழந்திருப்போம், நீங்க செய்த இந்த உதவினால நாங்க என்ன பண்றோம், எங்க ஆன்மாவை காத்து கொண்டோம், நாங்க பாவ வழியில போகாம இருக்கோம் அப்படின்ட்டு. எதனால இந்த ஒரு கொடுத்தலை வந்து சிறப்பா நான் இன்னைக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டேன்னா, இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அவங்க பாவ வழியில போறாங்க. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்கணும், கிறிஸ்துமஸ்னாலே கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம எல்லாம் எப்படி யோசிப்போம்? யார் தகுதி உள்ளவங்க, யாருக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்துலாம் கொடுப்போம் இல்லைங்களா? சிலர் தப்பு செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும், அவங்களே ஒழுங்கா இல்லை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளே அறியாம நம்ம அவங்கள தீர்ப்பிடுறோம், ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? தீர்ப்பிட்டு இவங்கெல்லாம் பாவம் பண்றாங்க, இவங்களுக்குலாம் கொடுக்க வேணாம், இவங்களுக்குலாம் ஏன் செய்யணும் அப்படின்னு ஒதுக்குறோம். ஆனா இவர் பாருங்களேன், அவங்கள போய் நேரடியா அட்வைஸ் பண்ணா கூட மனம் நொந்து விடுவார்கள் அப்படின்னு உணர்ந்து அதை கூட இவர் பண்ணல. சரியா? நம்ம ஒரு தப்பு பண்றோம்னு வைங்களேன், நம்மகிட்ட யாராச்சும் வந்து சொன்னா, ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இவங்க நம்மகிட்ட வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு நெருடல் வரும்ல, அது கூட அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு அவர் என்ன பண்றாரு, அது கூட சொல்லல. அவரா நான் அட்வைஸ் பண்ணல, எதுவும் சொல்ல, உன்னை நான் தீர்ப்பிடல, எதுவுமே பண்ணல, என்னால முடிஞ்ச உதவிய உன்னோட வறுமையை போக்க நான் தரேன், நீ பாவ வழியில போகாத அப்படின்றத அவர் சொல்லாமல் செய்தார்.
சரிங்களா? இதுதான் கிறிஸ்து பிறப்பு. யாரையும் தீர்ப்பிடாமல் அவங்க தகுதி உடையவரா இல்லாதவரா அதெல்லாம் பார்க்காம வறுமையில இருக்காங்களா கொடுக்கும். அவங்ககிட்ட நம்ம தகுதி எல்லாம் பார்த்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா எங்கேயுமே நம்ம பார்வை மாற வேண்டும். கிறிஸ்து பிறப்பு அதுதான். நாம் கிறிஸ்துவை அணிய வேண்டும் அப்படின்னா நம்ம பார்வை மாறணும். பார்க்கும் போதே இயேசுவை போல பார்க்கணும். அவர் என்ன சொன்னாரு? நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே வந்தேன் அப்படின்னாரு. அப்ப நம்ம ஆட்களை பிரிச்சு பார்த்தோம்னா அப்ப உண்மையிலே நம்ம கண்ணுல நம்ம மனதுல யாரு இல்ல? இயேசு இல்ல. நமக்குள்ள யாரு பிறக்கல? இயேசு பிறக்கல. அப்ப உண்மையாக நாம் சரியான பார்வை, சரியான அணுகுமுறை, அன்பு நம்ம எப்ப தீர்ப்பிடாமல் செய்யறோமோ அன்றைக்கு கிறிஸ்து பிறக்கிறார். இந்த கிறிஸ்து பிறப்புல இருந்து நம்ம அந்த ஒரு முயற்சி, யாரையும் தீர்ப்பிடாம பார்த்து அவங்க என்ன வேணாலும் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாம யாரும் சொல்லி கேள்விப்பட்டு என்ன பாவத்தை வேணாலும் சொல்லட்டுங்க. நம்ம என்ன பண்ண வேண்டாம்? அவங்கள தீர்ப்பிட வேண்டாம். அவங்களுக்கு நம்ம அந்த பாவ கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டாம். சரியா? இதை நம்ம செஞ்சோனாலே கிறிஸ்து பிறப்பு உண்மையிலேயே கிறிஸ்து நம்முள் பிறக்கிறார். சரியா? உண்மையிலேயே மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் அதுதான். அதை செஞ்சோனாலே மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ். ஆக நம்மை நாம் தயாரிப்போம். பாவத்திலிருந்து வெளியில வரணும். இத்தகைய ஒரு பார்வை நமக்கு வேண்டும். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் பிறப்பு குறித்தும் மற்றவர்களை எவ்வாறு தீர்ப்பிட வேண்டும் என்று குறித்தும் நல்லபடியாக ஒரு நல்ல உரையை கொடுத்ததற்காக அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நான் எப்பவுமே நினைக்கிறது ஒண்ணு, இப்போ நம்மளால நல்லது பண்ண முடியலன்னு பரவாயில்ல, கெட்டது மட்டும் யாருக்கும் பண்ணக்கூடாது. ஸோ அவருக்கு சொன்ன அவருடைய கண்டினியூஷன் எல்லாம் நான் அதையும் சொல்றேன். இதையுமே நம்ம மனசுல எடுத்துக் கொண்டு நாம் கடைபிடிக்க செயல்படுவோம். அடுத்ததாக நம் கண்களை குளிரூட்டும் விதமாக ஒரு அருமையான நடனத்தை வழங்கப் போகிறவர்கள் நம் அன்பியத்தின் பிள்ளைகள்.
இல்லை, சின்னவங்களுக்கு. சின்ன பசங்க யாரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு விளையாடுறது, இது இந்த கேம் வந்து நடிக்கணும். இங்க இருக்கிற மக்கள் வந்து கண்டுபிடிக்கணும். நடிக்கிறவங்களுக்கும் பிரைஸ் இருக்கு, கண்டுபிடிக்கிறவங்களுக்கும் பிரைஸ் இருக்கு. இந்த சீட்ல வந்து ஒரு பேர் இருக்கும், அந்த பேர் என்னன்னு பார்த்துட்டு அது மாதிரி நடிக்கணும். சரிங்களா? ஓகேவா? ஒரு 3 பேர் வாங்க. 6th இருந்து வாங்க. 6th இருந்து இப்போ 6th இருந்து 12th வரைக்கும் யார் வேணாலும் வாங்க. 6th இருந்து 12th வரைக்கும். அங்க ஃபாதர் டேபிள்ல வந்து நான் சீட் வச்சிருக்கேன். அதுல ஒரு சீட்டு மட்டும் எடுத்துட்டு அதுல என்ன பேர் போட்டுருக்கு நீங்க வெளியே சொல்லக்கூடாது. அதை பார்த்துட்டு நீங்க நடிச்சு காமிக்கணும். இங்க இருக்கவங்க கண்டுபிடிக்கணும். அதை ஒரு ஆள் ஒருத்தர் மட்டும்தான். அந்த பேருக்கு எப்படி நடிக்கணும்னு தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே, ரெடி? ரெடி, ஆக்ஷன். ரைட் ஆன்சர் டாம் சொல்லிட்டாங்க. சக்கேலு. அடுத்து வேற யாரு? கரெக்ட் ஆன்சர். நானே உலகின் மொழி. அடுத்து வேற யாரு? வேற இந்த பக்கம் கரெக்ட் ஆன்சர் மாதா. அடுத்து வேற யாருன்னா வாங்க. இன்னும் 2 சீட் இருக்கு, 3 சீட் இருக்கு நினைக்கிறேன். வாங்க சீக்கிரம். கரெக்ட் ஆன்சர் ஜீசஸ். அடுத்து ஒரே டைம்ல எல்லாம் சொன்னதெல்லாம் அதுக்கு பிரைஸ் கிடையாது. ஓகேங்களா? கேன்சல் ஆகுது. அடுத்து லாஸ்ட் விளையாடாதவங்க வாங்க. ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வேண்டாம். முத்தம் வந்து ஓகே. அந்த முத்தம் வந்து பைபிள்ல வந்து யாரை குறிக்கிறது? அந்த முத்தம் யூதா இஸ்காரியோத் இயேசு முத்தம் எடுத்து காட்டி கொடுத்தார்ன்றதுதான் அந்த சிம்பல். ஓகேங்களா? இதுக்கு நான் பிரைஸ் யாருக்கு கொடுக்க முடியாது.
ஓகேங்களா? சிறுவருக்கான விளையாட்டு போட்டி முடிந்து விட்டது. இப்போது அனைவருக்கும் வினாடி வினா, கிறிஸ்துமஸுக்கான வினாடி வினா ஒரு 5 கேள்விகள், ஒரு 5 நிமிடத்தில் முடிந்துவிடும். சரிங்களா? ஈஸியான கேள்விதான், யாருக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. கேன்சல் பண்ணிடுறேன். இது பெரியவங்க யாரும் சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு வேற கேள்வி வரும், அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. குழந்தைகளுக்கானது. ஒரு கன்னிகை இயேசுவை பெற்றெடுப்பாள் என்று முன்னுரைத்த தீர்க்கதரிசியின் பெயர் என்ன? அது சொன்னவர் இருங்க, நான் 4 ஆப்ஷன் சொல்வேன். ஓகேங்களா? 4 ஆன்சர் சொல்வேன், அதுல எது கரெக்டா சொல்றேன். ஓகேங்களா? ஒரு கன்னிகை இயேசுவை பெற்றெடுப்பாள் என்று முன்னுரைத்த தீர்க்கதரிசியின் பெயர் என்ன? தெரியுமா? ஆன்சர் தெரியுமா இருக்காது? இல்ல ஆப்ஷன் சொல்லட்டுமா? ஆப்ஷன் சொல்றேன். சக்கரியா, ஒசியா, எரேமியா, எசாயா. எசாயா என்பது சரியான பதில். இதுவும் குழந்தைகளுக்கான கேள்வி. இயேசுவின் பிறப்பை முன் அறிவித்த தூதன் யார்? கரெக்ட் ஆன்சர், சரியான பதில். மூன்றாவது, இதுவும் குழந்தைகளுக்கு. 4, 5 பெரியவர்கள். இயேசுவை கொலை செய்ய நினைத்த ராஜாவின் பெயர் என்ன? ஏரோது என்பது சரியான பதில். அடுத்து குழந்தைங்க யாரும் பதில் சொல்ல வேணாம், பெரியவங்க சொல்லுங்க. ஓகேங்களா? இயேசுவின் பிறப்பை பற்றி கூறும் நற்செய்தி நூல்கள் யாவை? இயேசுவின் பிறப்பை பற்றி கூறும் நற்செய்தி நூல்கள். பெரியவங்க. இயேசுவின் பிறப்பை பற்றி கூறும் நற்செய்தி. ஃபர்ஸ்ட் நற்செய்தி, எத்தனை நற்செய்தி இருக்கு நம்ம இதுல பைபிள்ல? 4 நற்செய்தி இருக்கு. அந்த 4 நற்செய்தியில எந்த நற்செய்தி இயேசுவின் பிறப்பை பத்தி சொல்லுது? மத்தேயு லூகாவா, லூகா யோவானா, மார்க்கு யோவானா, லூகா யோவானா, மார்க்கு லூகா, மத்தேயு லூகா? சொல்லுங்க. இயேசுவின் பிறப்பை பற்றி கூறும் நற்செய்தி நூல்கள் யாவை? இப்போது 4 ஆப்ஷன் சொல்றேன். லூக்கு, மார்க்கு, மார்க்கு மத்தேயு, யோவான் லூகா, மத்தேயு லூகா. மத்தேயு லூகா என்பது சரியான பதில். லாஸ்ட் ஃபைனல் குயிஸ் காம்படிஷன்ல வினாடி வினால கிறிஸ்துமஸ் உடைய லாஸ்ட் ஃபைனல் நம்ம அன்பியத்துல, இயேசுவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று யாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது? இயேசுவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று யாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது? இயேசுவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று யாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது? சக்கரியா, யோவான், ஏரோது, சிமியோன். சரி, பட் நல்ல ஒரு கிஃப்ட் வேணும்னா அந்த சிமியோன் பைபிள்ல எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்ப பைபிள்ல குழு கொடுக்குற அந்த பைபிள்ல ஒரு 4 நற்செய்தியாளர்ல ஒரு நற்செய்தியாளர் சொல்லியிருக்காரு. சிமியோன் கரெக்ட் ஆன்சர். அது நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றேன். 4 நற்செய்தியாளர் ஒரு நற்செய்தியாளர் இதை சொல்லியிருப்பாரு. சிஸ்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அது யாருன்னா கேப்சர் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. லூகா
2ஆம் அதிகாரம் 25 வசனம். ஓகேங்களா? சரியாக எல்லாரும் நல்ல முறையில் இதுல இருந்து எல்லாருமே கொஞ்சம் பைபிள் படிக்கிறீங்கன்றது ஒரு தெரியுது. உங்களுடைய இது பைபிள் கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே பைபிள் மக்கள் பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கிறாங்க. நான் தான் இன்னும் பிரைஸ் கொடுக்காம இருக்கேன். அனைவருக்கும் இதில் கலந்த நல்ல பதில் சொன்னவங்க அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர்.